ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை சவுகார்பேட்டை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் யாகசாலை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த யாகசாலை பூஜைக்காக அர்ச்சகர்கள் யாகசாலைக்கு பிரவேசம் செய்வதற்கு முன்பாக எதற்காக இந்த கும்பாபிஷேகம், எதற்கு இந்த சங்கல்பம் என்பதை விளக்குவதற்காக ஸ்ரீ வெங்கட்ரமண பட்டாச்சாரியார் நமது சங்கல்பம் செய்வதற்கான காரணத்தை சில நிமிடங்களில் விளக்குவார். சுவாமி அவதாரம் பண்ணினார். வத்சாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம் சொல்லிட்டு கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் சொல்லிட்டு 3 யுகத்திலையும் சுவாமி அவதாரங்கள் பண்ணினார். ஆனா இந்த கலியுகத்துல கிராமங்கள் தோறும், நம்முடைய இல்லங்கள் தோறும், அனைத்து சன்னதிகள் தோறும் பெருமாளை நம்ம அச்சார் திருமேனியாக வழிபட்டு வருகிறோம். சுரூபா பிரதிமா புரோக்தா சோபனா திருஷ்டிஹாரிணி மனோகர பிரசன்னாட்சா மாமகி சிற்பி சோதித்தான்னு சிற்பியால உருவாக்கப்பட்ட அந்த திருமேனி உருவங்களை ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணி இந்த கலியுகத்துல அச்சார் திருமேனியாக பெருமாளை வழிபட்டு வரோம். அப்படியாக இந்த சென்னபுரி கஷேத்திரத்துல எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துக்கு நிகராக ரங்க விமானத்தோட இங்க ரங்கநாதருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா ஏற்பட்டு விசேஷமான இந்த சன்னதி நிர்மாணம் நடைபெற்று பல காலங்களாக உற்சவங்கள்லாம் நிறைய நடைபெற்று வந்தது. இப்பொழுது இந்த ஆலயத்தில் பல திருப்பணிகள் நடைபெற்றது. இப்பொழுது இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய திருப்பணியிலே ராஜகோபுரம் புதியதாக நிர்மாணம் பண்ணப்பட்டு ராஜகோபுர சகிதமாக இந்த சம்பிரோக்ஷண வைபவம் இப்பொழுது நடைபெற உள்ளது. நம்ம பாலாலயம் பண்ணச்ச சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம். கிஞ்சித் காலம் தேவேசா கொயாமத்திர ஸ்திதாங்கியமோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பெருமாள் அவ்வளோ பெரிய உருவமா இருக்கார் மூலவர் சன்னதியில ரங்கநாதர். அப்பேற்பட்ட ரங்கநாதர் நம்முடைய வேண்டுதலுக்கு இணங்க இந்த சின்னதான இருக்கக்கூடிய பாலாலய சன்னதியில அந்த படத்துல, இந்த படத்துக்கும் அந்த திருமேனிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல அவர் தன்னுடைய உருவத்தை சுருக்கி நம்மளுக்கோசரம் காலம் தேவேசா கொயாமத்திர ஸ்திதாங்கியமோன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணின்றதுக்கு இணங்க சுவாமி பாலாலய சன்னதியில இவ்வளவு நாள் இருந்தார். இப்போது திருப்பியும் அவருடைய சொஸ்தானமான இடத்திலேயே பிரதிஷ்டை பண்ண போறோம். அதற்கு தான் இங்க சம்பிரோட்சண வைபவம் நடைபெறுகிறது. இதுல ஆச்சாரிய வரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆச்சாரியர்களை அந்தந்த சன்னதியிலேருந்து வந்திருப்பாவெல்லாம் ஒரு அதிதி கிரகத்திலேருந்து ஒரு காமனான பிளேஸ்லேருந்து அவளை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து இப்போ எஜமானர்களுடைய சங்கல்பம். அதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு நைவேத்திக ஆராதனம் பேர். சுவாமிக்கு தூபதீப உபச்சாரங்கள் கண்டுரலம் பண்ணி முகூர்த்த தேங்காய் சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் தேங்காவை சுவாமிகிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி அனுக்கியம் பண்ணிட்டு இப்பொழுது சுவாமி மூலியமா இங்க சங்கல்பம். இந்த சங்கல்பம் என்னன்னா, எந்த இடத்துல நம்ம இந்த பிரதிஜை பண்றோம், இந்த சம்பிரோக்ஷண வைபவத்துக்கு நாங்கெல்லாம் கலந்துட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தால இந்த சம்பிரோக்ஷணம் பண்றதுனால எல்லா யாகங்கள், அக்னிஷ்டோமாதி அஸ்வமேதாதி யாகங்கள், சாதாரணமான யாகம் பண்ணா இன்னும் பலன்லாம் இல்லை, அஸ்வமேத யாகம் பண்ணா இன்னும் பலனும், அந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கிறது. எல்லாரும் நினைத்த காரியம் மனசில் நடக்கிறது. தர்மார்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய வைபவங்கள் பண்றதுனால அந்த அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நல் திசைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது. சுவாமியுடைய அனுகிரகத்தினால இந்த சம்பிரோட்சணத்துல கைங்கரியம் பண்றதுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. அந்த கைங்கரியத்துக்கு உண்டான சங்கல்பம் இப்ப நம்ம பண்ண போறோம். எல்லாரும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளுடைய இந்த சங்கல்பத்தில் ஈடுபட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த சங்கல்பம் பண்றோம், பாரத தேசம், பரத வருஷம், இந்த கலியுகத்துல, இந்த நாள்ல, இந்த கஷேத்திரத்துல பெருமாளுடைய இந்த சம்பிரோட்சணையை நம்ம பண்ண போறோம்னு ஒரு பிரதிஜை எடுத்து அதுக்கப்புறமா உங்களுடைய சார்பாக, இந்த ஆலயத்தின் சார்பாக இந்த நிர்வாகங்கள்லாம் சேர்ந்து இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிருக்கோம். இந்த நிர்வாகங்கள்லாம் சேர்ந்து அர்ச்சகருக்கு வஸ்திரம் கொடுக்கக்கூடியது. அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த அர்ச்சகர் இருந்து இந்த சம்பிரோட்சணத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சங்கல்பம். அந்த சங்கல்பம் பண்ணினதுலேருந்து இந்த ப்ரோக்ராம், இந்த சம்பிரோட்சண வைபவத்தில் நம்ம கலந்துக்கிறோடைய ஆரம்ப கட்டம் இது. இதுலேருந்து தொடர்ந்து சம்பிரோட்சண கும்பம் போய் மூலஸ்தானத்தை பிராண பிரதிஷ்டை, விமானத்தில் ஜலசேகர வரணும். இந்த சங்கல்பத்தில்
ஈடுபட்டிருந்தவா எல்லாருக்கும் இங்க பண்ணக்கூடிய கைங்கரியங்களிலிருந்து பலன் அவளுக்கு போய் சேரும். அதுதான் முதல்ல சங்கல்பம், எஜமான சங்கல்பம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணுவோம். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபா